வணக்கம். ஒரே ராகத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் 2 அப்பாவிகள் பாடும் பாடல். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்பாவியா நடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதே நேரத்தில் அப்பாவி மாதிரி குரலை மாற்றி பாடுறது கொஞ்சம் சிரமம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் அசந்தா சுதி மாறி போயிடும். அது ஒரு பக்கம் சிரமம். அதை தாண்டி அப்பாவித்தனமான பாடலுக்கு இசையமைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சவால். அதுலேயும் 2 அப்பாவித்தனமான பாடல்களுக்கு 2 விதமான மாறுபட்ட இசையை இசைஞானி இளையராஜா கொடுத்துருப்பாரு. அது எந்தெந்த படங்கள், என்னென்ன பாட்டு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு படம் 16 வயதினிலே, இன்னொன்று ரோசாப்பூ ரவிக்கக்காரி. என்ன பாட்டு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ரெண்டுமே மலேசியா வாசுதேவன் பாடினது. ஒரு பாட்டில் மலேசியா வாசுதேவன் கூட ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. ஒரு பாட்டு என்னன்னா 16 வயதினிலே படத்தில் வரக்கூடிய ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் பாட்டு. இன்னொன்று வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ வெத்தலை வெத்தலையோ வெத்தலையோ பாடல் கங்கை மரன் எழுதின பாட்டு. இந்த 2 பாட்டு தான். 2 பாட்டுமே செஞ்சுருட்டி ராகத்தில் அமைஞ்சது. இந்த 2 பாட்டுக்கும் ஒரு நுட்பமான வேறுபாடு உண்டு. ஒன்று, 16 வயதில் கதாநாயகன் இருக்கான அவன் முழுமையான அப்பாவி. அதே நேரத்தில் ரோசாப்பூ ரவிக்கக்காரி கதாநாயகன் சிவகுமார் இருக்காரு, அவர் கொஞ்சம் சுமாரான அப்பாவி. ஏன் அப்படின்னா இவருக்கு தொழில் பண்ணலாம் தெரியும். இந்த 2 பேருக்கு இடையில உள்ள வித்தியாசத்தை காட்டணும். அப்போ முழுமையான அப்பாவின்னு வச்சுக்கங்களேன், அவனுக்கு நகைச்சுவைக்கு பஞ்சமே இருக்காது. அவனை வச்சு ஊரே நகைச்சுவை பண்ணுவாங்க. இப்போ அதையும் இதுக்குள்ளே காட்டணும். அதே மாதிரி அந்த ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு பாட்டில் காமிச்சிருப்பார் இசைஞானி இளையராஜா. இவர் தான் ஒரு பக்கம் காட்டுறாரு அப்படின்னா, குரலில் மலேசியா வாசவன் ஒரு பக்கம் காட்ட, கூட ஜானகிம்மா ஒரு இடத்துல அனாயாசம் பண்ணி விட்டு போயிடுவாங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய நகைச்சுவை உணர்வுக்கு இந்த பாட்டை முழுசா சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த பாட்டை புரட்டி எடுத்துருப்பாரு மனுஷன். அப்படியே இந்த பக்கம் வாங்கல, இவன் கொஞ்சம் சுமாரான அப்பாவி, கொஞ்சம் விவரம் தெரியும் இல்லையா, அதுக்கு ஏற்றது மாதிரி இசைக்கருவிகளை பயன்படுத்தியிருப்பார் இசைஞானி இளையராஜா. இன்னொன்று வித்தியாசமாக மாறுபட்ட கருவிகளோட பண்ணியிருப்பார். 2ஐயும் வேற வேற தாளத்தில் பண்ணியிருப்பார். இப்போ ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு பாட்டு இருக்குல்ல, இதில் பிரதானமாக கிட்டாரை கொஞ்சம் வித்தியாசமாக வாசிச்சிருப்பார். அதே மாதிரி குழல் வரும். அதே மாதிரி கொட்டாங்குச்சி வயலனை பயன்படுத்தியிருப்பார். அப்படியே அந்த பக்கம் போங்க, வெத்தலை வெத்தலை வெத்தலையோ, அதில் சிவகுமார் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி விந்தி விந்தி நடந்து போவார். அதுக்காக தாளத்துக்கான அந்த பேட்டர்னை வித்தியாசம் பண்ணியிருப்பார். எப்படி சிட்டாக்கு 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 சிகுதாக்கு சிட்டாக்கு 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 சிகுதாக்கு சிட்டாக்கு 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 சிகுதாக்கு போகும்போது நமக்கு தெரியும் அவன் நுண்டி அடிச்சு போகிறான் அப்படின்னு. அது மாதிரி பண்ணியிருப்பார். அதே மாதிரி இசைக்கருவிகளில் ஒரு மாதிரி பேஞ்சோவை வித்தியாசமாக மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பார் கூட. அதே மாதிரி இதுலயும் கொட்டாங்குச்சி வயலன் பண்ணியிருப்பாரு. இதுலயும் குழல் பண்ணியிருப்பாரு. இன்னொன்னு ஷெனாய வாசிச்சிருப்பாரு. இப்படி ஒரு நக்கலான பாட்டுக்கு இதுல இன்னொரு விஷயம், இசைஞானி இளையராஜா அதிகபட்ச கிளார்னெட்டை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த பாட்டில் கிளார்னெட்டை பயன்படுத்தியிருப்பார். சரி, இப்போ ஆட்டுக்குட்டி முட்டையிட்ட பார்ப்போமே. முழுக்க முழுக்க ஆரம்பத்திலே கவியரசர் கண்ணதாசன் மொத்தமாக ஒரு அப்பாவின் இருப்பார். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதுண்டு. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சு சொல்ல கேட்டு. கோழிக்குட்டி போடுமா, யானை குஞ்சு பொறிக்குமா, இதெல்லாம் ஆரம்பத்திலே உடைச்சு விட்டுருப்பார். கதையில் தானே இப்போ காணுது பூமி, இது மட்டும் தானா இன்னும் இருக்குது சாமி அப்படின்னு இருப்பார். முதல் சரணத்திலே ரொம்ப அழகா பண்ணியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன். கூட்டுமேட ராசாவுக்கு 102 பொண்டாட்டியான். 102 இல்லை, அது கூடவே இருக்கு. ஏன்னா ஒரு மேடைக்கு ஒரு பெண் நடிப்பாங்க. 102 பொண்டாட்டியும் வாத்து முட்டை போட்டதுவான். எதுவுமே நம்புற மாதிரி இருக்காது. அதான் ஒரு அப்பாவிக்கான இடம். பட்டத்து ராணி, அதில் 18 பேர். 18 பேருக்கும் மொத்தம் 26. என்ன 26? மொத்தமே வயசு 26. அப்படின்னா ஆளுக்கு 1.25 வயசு 1.5 வயசு. அந்த மாதிரி நகைச்சுவையோட போட்டிருப்பாரு முதல் சரணத்தை. சின்ன குட்டிகளின் மேலாணை உண்டு சட்டிகளின் மேலாணை இது வள்ளுவனின் நேட்டில் உண்டு பாரம்பரிய. 2வது சரணத்தில்
காக்கையில்லா சீமையில் அப்படின்ட்டு அந்த லைட்டாக வந்து ஹம்மிங்கை எடுப்பார் மலேசியா. கூட வந்து ஜானகி அம்மாவுடைய குரல் இணையும். அது எப்படின்னா ஒரு எசப்பாட்டு எங்கேருந்து வருதுன்னு ஒரு உத்து உத்து கேட்பார். ஒரு இளமை குரல் வந்துக்கிட்டு இருக்கும். உண்மையிலேயே ஜானகி அம்மா அந்த இடத்துல பயங்கரமான அற்புதம் பண்ணியிருப்பாங்க. யாரும் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அந்த இளமை குரலை நோக்கி போவார். அந்த கேமராவை காட்டுவாங்க, அந்த கூடையை காட்டுவாங்க. கூடையை காட்டுறப்ப அந்த இளமை குரல் கொஞ்சம் லேச அந்த கிழடு தட்டுமாங்கல்ல, அந்த முதுமைக்கு வரும். நேராக காட்டு அந்த பாட்டியை பார்க்கும்போது அப்படியே அந்த குரல் ஒரு பாட்டி பாடுறது மாதிரி இடத்த கொண்டு வந்திருப்பாங்க ஜானகி அம்மா. அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 3வது சரணத்தில் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. கிட்டப்பாவின் பாட்டை கேட்டேன், சின்னப்பாவை நேரில் பார்த்தேன். ஏன் அவர் காலத்தில் பார்த்துருப்பாரு. கொட்ட கொட்ட வருகுதம்மா, சங்கீதமா பெருகுதம்மா. அதுக்கு இடம் பொதுவாகவே அப்பாவியாக இருக்கவங்க ஏதாவது ஒரு வகையில் அசாத்திய திறமையாக இருப்பாங்க. அதனால தான் யூடியூப்பில் பல பேர் இந்த மாதிரி அப்பாவிகளை கிண்டல் பண்ணி அவங்க பாட வச்சு இவங்க வியூஸ் எடுத்துக்குவாங்க. மேடைக்கு போனால் நான் 100ல் 1, பாடல நின்னா எனக்கு ஈடுல கண்ணு அப்படின்ட்டு என் திறமையை காட்டட்டுமா, 2 சங்கதியை போடட்டுமான்ட்டு அப்படி மலேசியா வைப்பார். வைக்கும்போது பார்த்தா இது இவர் திறமையை காட்டும்போது அந்த பக்கம் கழுது அது திறமையை காட்டும். கழுதையா இவரா, கழுதையா இவரா, கழுதையா இவரா அப்படின்ட்டு அப்படியே போட்டு இந்த பாட்டை அப்படியே நகைச்சுவையோட ஒரு பக்கம் முடிச்சுப்பாங்க. அப்படியே அந்த பக்கம் போங்க. மலேசியா அதில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். எதில்? வெத்தலை வெத்தலை வெத்தலைய பாட்டில் என்னன்னா, பாட்டு எப்பப்பெல்லாம் சரணம் வருதோ சரணத்தில் ஒரு சின்ன திணட்டல் கொடுத்துருப்பாரு. இந்த திணட்டல் தான் இந்த பாட்டுக்கு இன்னொரு பக்கம் ஒரு பெரிய அழகாக பண்ணியிருப்பாரு. இடையில வசனங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வசனத்தை ஒட்டி தான் சரணமும் வரும், பாட்ட ஆரம்பிக்கும். ஏன்னா அவர் கணக்குப்படி ஒரு கூடையில் தூக்கி வியாபாரம் பண்ணக்கூடியவர் அந்த காலகட்டத்தில். வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ வண்டிச்சோலை செம்பட்டை முடிஞ்சு போச்சு. படத்தில் இவர் யாரு, என்ன ஊர் எல்லாமே வந்துடும். வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ வித்து வார உங்ககிட்டன்னா இலை சோதாப்ப இலை சோறா நடந்து வாடா முன்னால எட்டு வச்சு வாடா முன்னால அப்படின்ட்டு இருப்பார். இப்போ முதல் சரணத்தில் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ பாட்டி கேட்கும் வந்து மூக்குப்பொடி டப்பா வாங்கிட்டு வா, பத்தமட பாய் வாங்கிட்டு வா அப்படின்னு. அதை அப்படியே பாட்டில் வச்சிருப்பாரு கங்கையமரன். கேட்டாங்க கேட்டாங்க என்னென்ன கேட்டாங்க, பாட்டியும் ஏலக்கா வேணும்னு கேட்டாங்க, பத்தமட பாய் வேணும்னு கேட்டாங்க. 2வது சரணத்தில் தாத்தா செம்பட்டையனை கிண்டல் பண்ணுவார். அந்த கிண்டலை அப்படியே பாட்டாக வச்சிருப்பாரு. சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க, முன்னாடி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க அப்படின்ட்டு அதை கொண்டு போய் வச்சிருப்பார். அதே மாதிரி 3வது சரணம் பயில்வான் இருப்பாரு. பயில்வான் சொல்லுவாரு, டேய் செம்பட்டை இங்கே வாடா, 7 தோளானுக்கு பாதாவும் பிஸ்தாவும் 3 தோளானுக்கு முந்திரியும் திராட்சையை வாங்கிட்டு வாடா, எனக்கு இல்லடா உனக்கு அப்படிம்பார். இதை அப்படியே பாட்டில் வச்சிருப்பாரு. சொன்னாங்க பயில்வானு சொன்னாங்க, 7 தோளானுக்கு பாதாமும் பிஸ்தாவும் 3 தோளானுக்கு முந்திரி திராட்சையும் வாங்கிட்டு வாடா, தின்னுட்டு போடா, வந்துடும் உனக்கு வீரம்னாங்க. இதை பூடகமா கங்கையமரன் முடிக்கும் போது ரொம்ப அழகா முடிச்சிருப்பாரு. நான் திங்க போறேன் அப்புறம் பாரு நம்மூரு காளைய முட்டி பார்க்க போறேன். அவர் சொல்றது பாதாம் பிஸ்தா வேற கணக்கு, இவர் ஒரு அப்பாவித்தனமா பாடுறது அதை அப்படியே கொண்டு போயிட்டு ரொம்ப அழகா முடிச்சிருப்பார். 2 பாட்டையும் கேட்டு பாருங்களேன், 2மே ஒரு அப்பாவி பாடக்கூடிய பாட்டு தான். இந்த வெத்தலை வெத்தலைய பாட்டு அவன் சுமாரான அப்பாவி, அதுக்கான இசை, அதுக்கான குரல், அதுக்கான வரிகள் இருக்கும். அதே நேரத்தில் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அவன் முழுமையான அப்பாவி, அதுக்கான இசை, அதுக்கான வரிகள், அதுக்கான குரல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. 2ம் ஒரு நூலிலையில் வித்தியாசப்பட்ட அருமையான பாடல். அந்த வகையில் இந்த பாடலை பற்றி பேசியமைக்கு மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.